எல்லோருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து மணிகண்டன். ஓம் மயிலமுருகன் ஜோதிட நிலையம். என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் வரணும் சார், நேரில் வரணும் சார் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாதகம் மட்டும் இல்லை, பிரசன்னமும் பார்க்க போகிறோம். பிரசன்னத்தில் எந்த மாதிரி பிரசன்னம் பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் பார்க்கலாம். சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம். சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார், ஜாதகமே இல்லை சார் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, என்னுடைய வேலை பளுக்கள் காரணமாக என்னென்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு நான் இவங்களுடைய வாடிக்கையாளருடைய இதுவும் நான் பார்க்கணுன்னால எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்கிறதுக்கு எனக்கு இது கிடையாது. யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு உண்டான ஒரு அந்த இதை கட்டணம் கட்டி நீங்கள் பாருங்கள். கட்டணம் கட்டி பார்க்குறது தான் உங்களுக்கும் இது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கோயில் பரிகாரங்கள் மட்டும்தான். கோயில் பரிகாரங்கள்னால் எந்த மாதிரி வழிபாடுகள் பார்த்திங்கன்னா இந்தந்த நாளில் இந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், அதெல்லாம் பார்த்து கணிச்சு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு உண்டான கர்ம ஜோதிடம் அது சொல்லுவாங்க இல்லையா, கர்மாவுக்கு உண்டான ஒரு அந்த நிவர்த்தியும் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஒரு அந்த இது கொடுப்பேன், நிவர்த்தி கொடுப்பேன். நீ என்கிட்ட வந்தீங்கன்னா கட்டாயம் மாற்றம் எடுக்கானா மாற்றம் கட்டாயம் உண்டு. அதுக்காக என்கிட்ட வந்தீங்கன்னா நாளைக்கே மேரேஜ் ஆயிரும், நாளைக்கே வேலை கிடச்சிரும், நாளைக்கே கடன் திருந்துடும் அந்த மாதிரி சொல்லலை. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு அந்த கர்ம வினையும் பார்க்கணும் இல்லையா, உங்களுக்கு உண்டான ஒரு அந்த இதுவும் கர்ம வினையும் பார்க்கணும். அதனால் என்கிட்ட எந்திரம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது, ஓமம் பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, இது இந்த வேலையே கிடையாது. சார் பெயர் மாற்றம் பண்ணால் நடக்கும், ஃபோன் நம்பர் மாற்றினா நடக்கும், அதெல்லாம் என்கிட்ட இந்த வேலையே கிடையாது. என்கிட்ட வந்தீங்கன்னா கோயில் பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் மட்டும்தான். என்கிட்ட அந்த ஃபீஸ் மட்டும்தான் நான் வாங்குவேனே தவிர மற்றதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜ், சார் நான் இந்த கோயிலுக்கு போங்க பரிகாரம் பண்ணுங்கள் நமக்கு இவ்வளோ ரூபா கமிஷன் கிடைக்கும், அந்த வேலையை இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்த இதில் நான் 2.5 வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கூட நான் பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்காக நான் பணம் வாங்கினது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அப் டு டேட், இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் பரிகாரத்துக்காக நான் பணம் வாங்கினது கிடையாது. என்னுடைய ஃபீஸ் மட்டும்தான். ஃபீஸ் கூட எதுக்கு வாங்கினா என்னுடைய குடும்பம் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் மாமா அவங்களுக்கு உண்டான ஏன்னா எங்கள் வீட்டுக்கு உண்டான பொருளாதாரத்தை நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ எனக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் தான் நான் வாங்குவேன் தவிர, சார் எனக்கு நீங்கள் பரிகாரத்தை எனக்கு இதை கொடுங்க, நான் எந்திரம் பண்ணித்தரேன், 10,000 செலவு பண்ணித்தரேன், அந்த வேலையே கிடையாது. சிம்பிள் ரெமெடி, சிம்பிள் பரிகாரம் மட்டும்தான். ஒருத்தருக்கு மேரேஜ் நடக்கலையா, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலையா, எந்த நாளில் போய் வழிபாடு பண்ணணும். சார் நான் எந்த கோயிலுக்கு போக மாட்டேன் சார்னா வீட்டிலேயே வழிபாடு பண்ணுறது, எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். பல பேருக்கு மாற்றம் நடந்திருக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, பெருமைக்காக நான் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். நான் 2.5 வருஷத்தில் நான் பார்த்த சில பேருக்கு நான் நல்ல மாற்றம் கொடுத்துருக்கு. அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இதுதான் எனக்கு தேவை. நம்ம பார்த்திங்கன்னா இந்த கலை பார்த்திங்கன்னா ஒரு அந்த புனிதமான கலை. இந்த கலைக்கு நம்ம உண்மையாக இருந்து நம்ம எந்த ஒரு வாடிக்கையாளர்களிடம் அவங்களுடைய மனது நோகாமல் இருக்கணும்னா நம்மளுடையது. அதாவது இந்த கலையில் எனக்கு இந்த கலையில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களும் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். யார்கிட்டயே பார்த்திங்கன்னா 10 பைசா கூட பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்காக பணம் வாங்காதீங்க, அதுதான் எங்களை சொன்னாங்க. அதே தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள், நம்ம முருகன் இருக்கார். இந்த முருகன் மேலே ஆணையாக இன்றைக்கி வரைக்கும் சரி, எப்போவுமே சரி, நான் பரிகாரத்துக்காக நான் யாருக்கிட்டையுமே பணம் வாங்க மாட்டேன். இது ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பனாக சொல்லிடுறேன். இதில் நான் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சார் நான் பரிகாரம் பண்ணித்தரேன், அந்த வேலையே கிடையாது. உங்களுக்கு உண்டான என்ன பிரச்சனை, அதுக்கு உண்டான கோயில் வழிபாடுகள் அது நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் போயிட்டு வரக்கூடிய செலவு தான். சார் எத்தனை கோயில் சார் கொடுப்பீங்க, உங்களுக்கு உண்டான என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான தீர்வு. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த 7 கோயில் மேலே வரும், ஒரு 7-8 கோயில் வரும் மினிமம். எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டைம் இல்லைன்னா ஒரு அந்த 2 டைம்ஸ் போட வேண்டியது மாதிரி தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரத்துக்கு பரிகாரம் கன்ஃபார்ம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்துட்டு மெயினாக கர்மா நிவர்த்திக்கு உண்டான பரிகாரமும் இதில் மெயினாக எடுப்பேன். ஏன்னா என்னுடைய பரிகாரத்தில் அது ஒரு ஸ்பெஷல்.
சார் கர்மா நிவர்த்தினா என்ன சார்? அதுக்கு போய் வந்து நாங்கள் வந்து பரிகாரம் பண்ணணுமா? அதுவும் தேவையில்லை. கோயில் வழிபாடு மட்டும்தான். இந்த நாளில் இதை போய் பண்ணுங்க. ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு பரிகாரம் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அந்த நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, நமக்கு வந்து பரிகாரத்தினால நாளைக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகுமானா, அது வந்து 2வது. நமக்கு மேலே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கர்ம வினை தீரும். நான் மேக்ஸிமம் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமாக பண்ணுங்கள். எந்த நாளில் பண்ணணும், எந்த நாளில் எப்படி பண்ணணும், அது அந்த குலதெய்வ வழிபாடு எந்தெந்த மாதிரிலாம் பண்ணணும், இதெல்லாமே நான் சொல்லிடுவேன். இதெல்லாமே சொல்லிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கேட்டு அதுக்கு உண்டான தீர்வு. இதுதான் என்னுடைய இது. ஸோ என்கிட்ட நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மேக்ஸிமம் 100% ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் பக்கத்தில் சென்னையில் தான் இருக்குது, நேரில் வரேன் அப்படின்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணுன்னா மேக்ஸிமம் ஒரு அந்த இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா 3 நாட்கள் கழித்து தான் நீங்கள் பார்க்கணும். 3 நாட்கள் கழிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நான் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி என்ன பரிகாரம் என்ன இதெல்லாம் எழுதி அது உங்கள்கிட்ட பேசும்போது அதுக்கு உண்டான இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்டயே நீங்கள் டேரெக்டாக தான். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஏ வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. நானே தான் டேரெக்டாக ஃபோன் எடுப்பேன், நானே தான் டேரெக்டாக பேசுவேன். ஓகேங்களா? எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஓம் மயிலம் முருகன் ஜோதிட நிலையம். இதில் மெயினாக என்னுடைய குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் மயிலம் முருகன். அவர் தான் என்னுடைய வந்து முதல் குலதெய்வம் சொல்லலாம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அவர் தான் வழிபாடு பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 2-3 குலதெய்வம் இருக்குது. திருவண்ணாமலை, அண்ணாமலையார், படவேடு அதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் நான் அதிகமாக வழிபாடு பண்ணுறதுனா நான் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மயிலம் முருகன் அவருடைய ஆசீர்வாதத்தினால தான் நான் இந்த கலையில் நான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 98 41 87 87 03 19. 98 41 87 03 19. அதுக்கு அடுத்த நம்பர் சொல்கிறேன். 90 87 88 37 88. 90 87 88 37 88. சென்னையில் இருந்து மணிகண்டன் சுப்பிரமணியன். ஓகேங்களா? ஓம் மயிலம் முருகன் ஜோதிட நிலையம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். எப்போ நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்கணும் சார், ஜாதகம் பார்க்கணும் சார்னா நான் ஜாதகம் பார்க்கலாம். இப்போவும் சொல்கிறேன், என்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிகாரத்துக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. நீங்கள் நம்பி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், சந்திப்போம்.